வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே ஆரோக்கியமான முறையில் எளிமையான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம மரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி இந்த போண்டா செய்ய போகிறோங்க. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த போண்டா நார்மலாகவே மரவள்ளி கிழங்கு சின்ன குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ பிடிக்காது. நம்ம இது போல் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், 1/2 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்குறேன். இப்போ இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கிற போகிறோம். குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டுட்டு எடுத்துக்கிறலாங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்தளவுக்கு பதம் வந்தால் போதும். ரொம்ப சாஃப்டாகவும் ஆகிடக்கூடாது. இந்தளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நம்ம ஒரு காய் துருவுறதில் வச்சுட்டு எல்லாத்தையுமே துருவி எடுக்க போகிறோங்க. பாருங்கள், இதே போல் நம்ம இருக்கிற மொத்த மரவள்ளி கிழங்கையுமே துருவி எடுத்துக்கிடலாம். எல்லாத்தையுமே துருவியாச்சு. உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுன்னா கையை வச்சு கூட நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிற போகிறேன். நம்ம ரவை சேர்க்கறதுனால இந்த போண்டா வெளியில் இருக்கிற லேயர் கிறிஸ்பாக இருக்கும். 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை வச்சு செய்யும் பொழுதாங்க இந்த போண்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மரவள்ளி கிழங்கு கூடையே வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அதோட ஈரப்பதத்திலேயே ஓரளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது போல் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமாட்டுக்கு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணுங்க. கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். உங்களுக்கு தேவைன்னா இது கூட கொஞ்சமாக ஆப்பச்சோடா கூட சேர்த்துக்கலாங்க. இன்னும் நல்லாவே உங்களுக்கு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பதம் வர மாதிரி நல்லா இந்த மாவு கலந்து எடுத்துக்கலாம். நம்ம இது போல் உருண்டை பிடிச்சி போடுறதுக்கு இந்த அளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மரவள்ளி கிழங்கு மிக்ஸை சின்ன சின்ன உருண்டைகளாக இதில் போட்டுக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகணும். இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க, எல்லா பக்கமுமே வேகிற மாதிரி. குழந்தைங்களுக்கெல்லாம் இதே போல் செஞ்சு கொடுக்கும் பொழுது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்தளவுக்கு வெந்தால் போதும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்தளவுக்கு வெந்தால் போதுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான மரவள்ளி கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.